தூதன் போகின்றார். தேவபூமி அழைத்ததென்று மேரி மைந்தன் போகின்றார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தர்மியான மாலை பொழுதில் ஆண்டவருடைய நாள், சிறப்பான நாள். இதில் இவ்வளோ பேர் கூட்டமாக வந்திருக்கிறது பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகள் வெள்ளிக்கிழமைன்னா அப்படியே வறண்டு அடித்து வந்துடுவாங்க, அப்படி தெரியும். ஏன்னா சிலுவை பாதை இருக்கிறதுனால அதனால் வந்திருப்பாங்க. நிறைய இடத்துல நாங்கள் பார்க்குறோம், சிலுவை பாதைக்கு ஒரு முழு அட்டண்டன்ஸ் இருக்கும். அதே ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு கூட அப்படி இருக்கிறது இல்லை. அது பூசை, சிலுவை பாதை தான் பூசையை விட பெருசு அப்படின்னு சில பேர் இல்லை, நிறைய பேர் நினைக்கிறாங்க. இப்போ பாருங்கள், நாளைக்கு இதில் கூட்டமே இருக்காது. நாளைக்கு இதில் பாதி வந்தால் கூட பெரிய விஷயந்தான். அதனால் எங்களுக்கு தெரியும். அதனால் இந்த சிலுவை பாதைக்கு தான் வந்திருக்கிறவங்களாம் சேர்ந்து சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். சரிங்களா? அதனால் நாளைக்கு இவங்கெல்லாம் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். மகிழ்ச்சியாக வந்திருக்கிறீங்களா? மகிழ்ச்சியாக வந்திருக்கிறவங்களாம் சொல்லுங்கள், ஹல்லேலூயா. நான் கடைசி வரைக்கும் பார்க்குறேன், அந்த கடைசியில் நிற்கிறவங்களாம் கையை கூட தூக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கே தெரியுது, வாசப்படி வரைக்கும் நிற்கிறவங்க எல்லாம். அப்போ ஆண்டவருக்கு இன்னும் அதிகமாக தெரியும், அவர் உள்ளத்தை ஊடுருவி காண்கிறவர். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களை எல்லா விதத்திலும் பார்க்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், ஒரு குறைவான நேரம் தான் இன்றைக்கி. நாளைக்கு நாளான்னைக்கு தான் நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பேச போகிறோம். அதனால் தயவு செய்து நாளைக்கு நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இது ஒரு தியானம் உங்களுக்கு ஒரு உதவி செய்ய முடியாத தியானமாக தான் இருக்கும். இன்றைக்கி அதனால தான் ஒரு சிறப்பு தலைப்பை நம்ம எடுத்து வச்சு இன்றைக்கி சிந்திக்க போகிறோம். இன்றைக்கி எல்லாம் ஆண்டவருடைய பாடுகளை எல்லாம் நம்ம யோசிச்சிருக்கிறோம். கிறிஸ்தவமே பலருக்கு புரியாத ஒரு புதிராக மாறி போயிருக்கிற நம்மளுடைய கத்தோலிக்க கிறிஸ்தவம் சபைகள் நிறையா இருக்கிறது. எல்லாருமே பைபிள் வச்சுருக்கிறாங்க, எல்லாருமே பைபிளை போதிக்கிறாங்க. இப்போ எல்லா பக்கமும் போய்க்கலாமே, எல்லாமே ஒன்று தானே அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனநிலையில் நம்ம எல்லோரும் வந்துட்டு நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. அப்போ இங்கே எதுக்காக இந்த ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவம் நமக்கு கொடுக்குற இந்த ஒரு பயணம், இது ஒரு சிலுவை பயணம். சர்ச்சீஸை நம்ம சொல்லுவோம், திருச்சபைனாலே அது ஒரு பயணிக்கும் திருச்சபை. எப்படி பயணிக்குது? நான் துன்பங்களோடு தான் பயணிக்குது. அப்போ இந்த துன்பங்களோடு நான் ஏன் பயணிக்கணும்? அதனால தான் நிறைய பேர் கோயிலுக்கு வரதில்லை. அவங்க கேட்குறாங்க, எதுக்கு நான் இவ்வளோ கஷ்டப்படணும், எதுக்கு எனக்கு இவ்வளோ கட்டளைகள் சட்டங்கள். ஃபாதர் கூட முன்னாடி சொன்னாங்க இல்லையா, பூசைக்கு தேவைன்னா பூசை எழுதிட்டு போகிறது, மற்றபடி தேவையில்லை. எனக்கு தேவைன்னா வருவேன். எங்கள் பங்குலேயும் அப்படி தான். பசிலிக்காவிலையும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் புஸ்தகம் வச்சுருப்பாங்க. அவங்கள நாங்கள் பார்த்ததே இருக்காது. திடீர்னு யாராவது செத்துட்டாங்கன்னா நிற்பாங்க. அப்போ தான் தெரியும், ஓ இவர் இந்த பங்கு தானா. ஏதாவது ஒரு லெட்டர் வேணும், எங்கேயாவது மேரேஜ் பதியணுன்னா கேட்பாங்க. பாருங்கள் பிள்ளைகளை, இது நாங்கள் யாரோ ஒருத்தருக்கு சொல்லுகிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இங்கே இருக்கிறவர்கள் நாம் அப்படிப்பட்டவர்களாக இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் மாற்றிக்கொள்ளணும். அருமையான வசனம் செப்பானியா நூலிலிருந்து ஃபாதர் உங்களுக்கு மேற்கொள்ளலாம் காட்டியிருக்கிறாங்க. எனக்கே அந்த வசனம் நானே இது வரைக்கும் கோட் பண்ணதில்லை. எனக்கே ஒரு மிக அற்புதமான ஒரு வசனமாக அது தென்பட்டது. இப்போ நமக்கு கேள்வி இதுதான், இந்த தலைப்பு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, மீட்பு தரும் மனமாற்றத்தை நோக்கி. இன்றைக்கி மனமாற்றங்கிறது யார்? கோயிலுக்கு வராதவங்க கோயிலுக்கு வரணும், வந்துட்டாங்கனாக்கா எவ்ரிதிங் இஸ் ஃபைன். அப்படியா? நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருப்போம், நான் கோயிலுக்கு ஒரு நாளும் நான் மிஸ் பண்ணுறதில்ல, நான் போயிடுவேன், நான் போனால் தான் பாட்டு, நான் போனால் தான் ஜெபம் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருப்பாங்க இல்லையா. நான் சாமியார்கிட்ட னா எந்திரிப்பார், னா உட்காருவார், அப்படி கூட சொல்கிறவங்க இருப்பாங்க. அப்படி யாராவது இருந்தீங்கன்னா அவங்க மட்டும் சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். இங்கேருந்து தான் சொல்கிறாங்க. ஆமாம், அவங்க தான் இப்போ பெரிய வில்லலாம் நமக்கு. ஆமாம், அவங்க சொல்கிறது தான் நம்ம கேட்க வேண்டியிருக்குன்றாங்க ஃபாதர். உண்மைதான் அது. இல்லைன்னா எங்கேயாவது குழப்பிட்டு போயிடுவான். அவன் சொல்கிறத ஒழுங்காக கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன், மணியை கொண்டு போய் ஒழிச்சு வச்சுருவாங்க. மணி அடிக்க வேண்டியதில் மணி இருக்காது. அதனால் பெரிய அவங்கள ரொம்ப பகைச்சிக்கக்கூடாது. அதனால் நம்மளாம் ஃப்ரெண்டாகவே இருப்போம். அன்பு பிள்ளைகளை, நம்ம எல்லாருமே இந்த மீட்பு தரும் மனமாற்றம், எல்லாருக்கும் மனமாற்றம் தேவை. நம்ம ஒரு பாவிகளுக்கு மட்டும்தான் மனமாற்றம் இல்லை, எல்லாருக்கும் மனமாற்றம் வேணும். இந்த மனமாற்றம் அப்படிங்கிறது என்னங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ எப்படிப்பட்ட மனமாற்றம்? மீட்பு தரும் மனமாற்றம். இன்றைக்கி நற்செய்தி வாசித்தோம் இல்லைங்களா, அதில் கொஞ்சம் அப்படி யோசிச்சு பாருங்களேன். ஏசுக்கிட்ட போய் ஒருத்தர் கேட்குறாரு, அவர் யார்? ஏசுக்கிட்ட இன்றைக்கி ஒருத்தர் போய் பேசினார், அவர் யார்? அவர் யார்? எங்கள் வடை சுட்டுக்கிட்டு வித்துட்டு இருந்தாரா? மறைநூல் அறிஞர்.
மறைநூல் அறிஞர்னா மறைய கற்று தெரிந்த ஒரு அறிஞர். அவர் போய் பேசுகிறார். இதில் நமக்கு ஏதாவது வில்லங்க தெரிஞ்சுதா? இயேசு ரொம்ப நாசுக்காக சொல்லிட்டார், நமக்கு புரியாது. இயேசுகிட்ட கேட்குறாரு, எது மிக சிறந்த கட்டளை? இணைச்சட்டம் 6:5, உன் முழு இதயத்தோடு, உன் முழு உள்ளத்தோடு, முழு ஆற்றலோடு உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூறுவாயாக, உன் மீது அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீது அன்பு கூறுவாயாக. இயேசு சொல்லிட்டாரு. அதையே இவர் என்ன செய்கிறாரு, திருப்பி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி சொல்கிறாரு. ஆமாம் போதகரே, நல்லா சொன்னீங்க, இந்த கட்டளை தான் ரொம்ப முக்கியம். அது எப்படி? பலியை விட, எரிபலியை விட இதுதான் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டார். உடனே இயேசு அவருக்கு ஒரு பெரிய கிரெடிட் கொடுக்குற மாதிரி தெரியுது இல்லையா? அப்ரிஷியேஷன் கொடுத்தார்ல. என்ன சொல்லி கொடுத்தாரு? நீர் இதில் ஏதாவது தப்பு தெரியுதா? இப்போ பாருங்கள், நம்ம மோட்சத்துக்குள்ளே இருக்கணுமா, மோட்சத்துக்கு வெளியில் இருக்கணுமா? மோட்சத்துக்குள்ளே இருந்தால் நமக்கு நல்லதா, மோட்சத்துக்கு வெளியில் நிற்கிறது நல்லதா? மோட்சத்துக்கு உள்ளே இருக்கணும். இப்போ பாருங்கள், இங்கே என்ன வார்த்தை சொல்கிறாரு, நீ இறையாட்சிக்கு வெகு தொலையில் இல்லை. அப்படின்னா நீ உள்ளே இன்னும் வரல. இறையாட்சி எங்கே இருக்குதுன்னு சொன்னார் இயேசு? உங்கள் மத்தியில், உங்களுக்குள்ளே இருக்கிறதுன்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ இன்னும் உள்ளே வரலை. அந்த வார்த்தைகளை பாருங்கள், அவர் அறிவு தெளிவோடு, பார்த்தீங்களா? அந்த வார்த்தையை நல்லா போய் படித்து பாருங்கள். அவர் அறிவு தெளிவோடு பதிலளித்ததை கண்ட இயேசு. இப்போது இங்கே என்ன இருக்குது? இன்டலெக்சுவல் நாலேஜ் இருக்குது, இந்த அறிவு இருக்குது. அதில் சட்டங்களெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிற அறிவு இருக்குது. இது ஜெயிக்காது. இது உங்களை எப்படி கொண்டு வரும்? பக்கத்து வரைக்கும் கொண்டு வரும், ஆனால் உள்ளே கொண்டு வராது. அங்கே தான் நம்ம இந்த வார்த்தையை பார்க்குறோம். இப்போ இந்த ஆண்டவருக்குள் நம்மளை கொண்டு வர, மீட்புக்குள் கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால தான் சொல்கிறோம், பைபிளை படித்து அறிஞ்சு வச்சிருக்கிற அறிவு இல்லை, ஆண்டவருடைய அறிவை நம்புகிறது. அதான் நம்பிக்கைங்கிறது. நம்பிக்கைங்கிறது இந்த அறிவை தாண்டி வேலை செய்வது. அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு நம்ம எல்லாருமே மீட்பு தரும் மனமாற்றத்தை நோக்கி பயணிக்கணும்னு இந்த தலைப்பில் நம்ம 3 நாள் சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். மோட்சத்துக்கு போகணுமா? நீங்கள்லாம் மறைநூல் அறிஞர் வெளியில் நிற்கிறார். நீங்கள்லாம் வெளியில் நிற்க விரும்புகிறீங்களா? மோட்சத்துக்கு உள்ளே போக விரும்புகிறீங்களா? மோட்சத்துக்கு போக ஆசைப்படுறவங்க மட்டும் சொல்லுங்கள். நான் ஒரு தடவை தான் கேட்பேன், அதுக்கப்புறம் கேட்க மாட்டேன். நான் என்ன கேட்குறேனோ அதை ஆண்டவர் கேட்குறது போல். அதனால் மோட்சத்துக்கு போகணுன்னா வலது கரத்தை கொஞ்சம் உயர்த்தி சொல்லிடுங்க. நீ கை தூக்கலைன்னா எங்கே போவியோ எனக்கு தெரியாது. மோட்சத்துக்கு போகணுன்னு விரும்புகிறவங்க மட்டும் சொல்லுங்கள், ஹல்லேலூயா. கடைசியில் எல்லாம் கை தூக்கலைன்னா எனக்கு தெரியாது நீங்கள் எங்கே போவீங்க. சரி, நரகத்துக்கு போகிறதுக்கு சில பேர் ஆசையோடு இருப்பாங்க. யாராவது நரகத்துக்கு போகணுன்னு அவங்க மட்டும் சொல்லுங்கள், ஹல்லேலூயா. இங்கே வர்றா நரகத்துக்கு போகிறதுக்காக இவ்வளோ பெரிய ஷோ போட்டு, இவ்வளோ பெரிய மேடை போட்டு விரைவார்த்தையை போதிச்சிக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் போகணுன்னாலும் நாங்கள் விட மாட்டோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களை விடவே மாட்டார். பிரைஸ் தி லார்ட். பாருங்கள் பிள்ளைகளே, அப்போது நம்ம இன்றைக்கி யார் மோட்சத்துக்குள்ளே போவாங்க? வெற்றி பெறுகிற பிள்ளைகள். வெற்றி பெறுகிற பிள்ளைகள். பாருங்கள், திருவெளிப்பாடு 3:21 சொல்லுது. மனசில் எழுதிக்கங்க, இறைவார்த்தையெல்லாம் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. சும்மா அந்த காதில் கேட்டுட்டு அப்படியே போயிட்டா மோட்சத்துக்கு போயிடலாம். இல்லை இல்லை இல்லை. அறிவாளி பாருங்கள், அவர் அறிவில் வச்சுருந்தார், ஆனாலும் அவருக்கு மோட்சத்துக்குள்ளே போக முடியாது. இறையாட்சிக்கு வெளியே தான் நிற்கிறார். நம்ம அறிவுலையும் இல்லை, ஆற்றலிலும் இல்லை அப்படின்னோம்னா நம்ம எங்கே நிற்போம்னா நமக்கு தெரியாது. அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாது? வெறும் பக்தியோடு வந்து நம்ம நிற்கிறோம். கோயிலுக்கு வரும்போது நான் ரொம்ப பரவசமாக இருப்பேன். பக்தியும் பரவசமும் பரிசுத்தம் கிடையாது. நல்லா நினச்சிக்கங்க. நம்ம பக்தியாக வரோம். நான் வந்து செயல்பாடு நல்ல கோயிலில் செயலெல்லாம் செய்வேன். இல்லை, இது பரிசுத்தம் கிடையாது. சாமியார் பூசை வைக்கிறதுனால பரிசுத்தம் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுமா? இல்லை இல்லை. தயவுசெய்து நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். சாமியாருக்கு இந்த கணக்கு தான். சாமியார் செய்ய வேண்டியதை குருவானவர் சரியாக செய்யலைன்னா பரிசுத்தம் கிடையாது. செய்ய வேண்டியதை ரொட்டீனாக நாங்கள் செய்வோம். எல்லாமே இறைவனை தந்தை எல்லாம் நடக்கும். ஆனால் இங்கே என்ன இல்லை, பரிசுத்தம் இல்லாமல் போய்டும். எங்களுக்கே கணக்கு அப்படி தான், உங்களுக்கும் கணக்கு அப்படி தான். அதனால தான் சொல்லுகிறோம், கோயிலுக்கு வந்தோம், ஓரமாக நின்னோம், வேடிக்கை பார்த்தோம். இல்லை, நல்ல அறிவு இருக்குது எனக்கு. நான் பைபிளெல்லாம் படித்து வச்சுருக்கேன். இந்த சாமியார் என்ன இப்படி பேசுகிறாரு, எனக்கு இதை விட நல்லா தெரியும். அறிவோடு இருக்கிறதா நினைத்து நம்ம ஏமாந்து கூட கூடாது. பக்தியும் பரவசமும் பரிசுத்தத்துக்கு நம்ம கூட்டிகிட்டு போகாது. வெற்றி பெறணும்னா ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், நான் வெற்றி பெற்று. இன்றைக்கி தியானிச்சோம் பார்த்தீங்களா 14 ஸ்தலத்தில். இதுதான் இயேசுவினுடைய பயணம், இயேசுவினுடைய போராட்ட பயணம். இப்படி தான் வெற்றி பெற்றார் இயேசு. அதனால தான் சிலுவை பாதை ஸ்தலத்தை நம்ம தியானிக்கிறோம்.
இது வெற்றி பயணம். நம்ம வேதனைப்படுறதுக்கான பயணம் இல்லை இது. அந்த பயணத்தில் நான் என்னை அப்ளை பண்ணி பார்க்குறேன். அதுதான் நம்ம ஒவ்வொரு ஸ்தலத்துலையும் தியானிக்கிறோம். நான் எப்படி இருக்கிறேன், இங்கே ஏதாவது நான் செய்கிறேன்னா கண்டிப்பாக நமக்கு இத்தனை ஸ்தலங்கள் அழைப்பு கொடுக்குது. ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், நான் வெற்றி பெற்று என் தந்தையின் அரியணையில் அவரோடு வீற்றிருப்பது போல. வெற்றி பெற்ற உடனேயும் இயேசுவுக்கு என்ன இடம் கொடுத்தார் பிதா? அவரோட அரியணையில் வீற்றிருக்கிற பாக்கியத்தை கொடுத்துட்டார். இப்போ பாருங்கள், வீற்றிருப்பது போல நான் இருக்கிறது போகிற ஒன்றையும் கொண்டு வந்து அங்கே உட்கார வைக்க போகிறேன். அடுத்த வார்த்தை சொல்லுது பாருங்கள், வெற்றி பெறும் எவருக்குமே. பிரைஸ் தி லார்ட். வெற்றி பெறும் எவருக்குமே. இதில் யார் வரா? குருக்கள் வராங்களா? குருக்கள் மட்டுமே அப்படி போட்டிருக்கா? கன்னியாஸ்திரிகள் மட்டுமே அப்படி போட்டிருக்கா? இல்லையே. எல்லாருமே. கத்தோலிக்க கிறிஸ்தவர்னு போட்டிருக்கா? இல்லை. யாரெல்லாம் இந்த கடவுளுடைய வேல்யூஸ் விழுமியங்களை ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த பாக்கியத்தை நான் கொடுக்க போகிறேன். வெற்றி பெறும் எவருக்குமே எனது அரியணையில். நல்லா யோசிச்சு பாருங்களேன். இயேசு ராஜாவாக உட்காந்துருக்கிறார். அரியணையில் உட்காந்துருக்கிறவர் ராஜா. எப்படி உட்காந்துருப்பார்? கம்பீரமாக உட்காந்துருப்பார். இந்த கிறிஸ்து அரசர் படம்லாம் பார்த்துருக்கீங்களா? இந்த எங்களுடைய உலக மீட்பரில் அப்படி கிரீடத்தோட கையில் ஒரு சிலுவையோட ராஜா நிற்பார். அவர் அவ்வளோ கம்பீரமாக உட்கார்ந்துருக்கிற இடத்துல உங்களுக்கு எங்கே இடம் கொடுக்க போகிறாரு? பக்கத்தில் இடம் கொடுக்க போகிறாரு. வெற்றி பெறும் எவருக்குமே எனது அரியணையில் என்னோடு வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன். ஹல்லேலூயா. இப்போ இந்த கோயிலுக்குள்ளே வர்றதுக்கு நீங்கள் யார்ட்டையாவது பர்மிஷன் கேட்டு வந்தீங்களா? இது உங்கள் கோயில், உங்கள் உரிமை. உங்கள் வீட்டுக்காரரை போய் நீங்கள் தொடுறதுக்கு பர்மிஷன் கேட்பீங்களா? அது உங்கள் உரிமை. உங்கள் மனைவியை தொடுறதுக்கு, உங்கள் பிள்ளைகளை தொடுறதுக்கு பர்மிஷன் கேட்பீங்களா? அது உங்கள் உரிமை. அதே மாதிரி தான் ஆண்டவர் அந்த அரியணையை எப்படி கொடுக்க போகிறாரு? உங்களுக்கு உரிமையாக கொடுக்க போகிறாரு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் நினைக்கிறீங்க இப்போ நான் செத்தாலும் நேராக போய் அந்த அரியணையில் தான் உட்காருவேன் ஆண்டவரே, இப்போ போய் செத்தாலும் நான் நேராக அரியணையில் போய் உட்காருவேன் அப்படின்னு உறுதியாக நம்பிக்கையோடு இருக்கிறவங்க எனக்கு நல்லா தெரியும், நான் இப்போ கூட மோட்சத்துக்கு போய் அரியணையில் உட்காந்துருவேன் அப்படின்னு யாராவது இருந்தால் அவங்க மட்டும் சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். பரவாயில்லையே. பரவாயில்ல சிஸ்டர்ஸ் யாரும் கை தூக்கல. இல்லை அது கொஞ்சம் இன்னும் நான் ஜெபமாலை சொல்லிட்டேன்னா போயிடுவேன் அப்படின்னு அவங்களாம் கொஞ்சம் பெண்டிங்கில் வச்சுருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் பேர் திட்டிகிட்டே இருக்கிறாங்க மனசில், கெட்டு போய் நம்மளே சொல்லிகிட்டே இருப்பான் போல இருக்கு. வேறு யாரை இழுக்கிறது? எங்களுடைய கூட்டத்தில் இருக்கிறவங்கள தான் நாங்கள் இழுத்துக்கணும் இல்லை? அன்பு பிள்ளைகளை பாருங்கள். அப்போது இன்றைக்கி கடவுள் நமக்கு நிறைய அடையாளத்தை பைபிளில் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். நிறைய எல்லாத்தையும் பேசினா ரொம்ப நேரம் ஆகிடும். அங்கங்கே நாங்கள் உங்களுக்கு கோடு போட்டு காட்டிகிட்டு போயிட்டே இருப்போம். தியானத்துக்கு வந்துட்டு மோட்சத்துக்கு போயிடலான்னு நினைக்காதீங்க. இந்த தியானத்துக்கு வர்றது நாங்கள் அடையாளப்படுத்துகிறோம். நீ எப்படி வாழணும், செக் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையை சோதிச்சு பாருங்கள், எங்கே நிற்கிறீங்க, சரியாக இருக்குதா இல்லான்னு சோதித்து பார்த்து நீங்கள் மாற்றிக்கங்க. இதுதான் மனமாற்றத்திற்கான அழைப்பு. மனமாற்றங்கிறது சும்மா கேட்டுட்டு போகிறதில்ல. இல்லை, நான் உடனே என்னைய மாற்றிக்கிறேன். திரும்பி வான்னு ஆண்டவர் கூப்பிட்றாரு பாருங்களேன். பாருங்கள், நாங்கள் எங்கள் வாய்மொழியாம் கனிகளை உமக்கு அளிப்போம். முதல் வாசகத்தில் வந்த ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். நாங்கள் எங்கள் வாய்மொழியாம் கனிகளை உமக்கு அளிப்போம். வாய்மொழியாம் கனி என்ன பாருங்கள். இப்போ பிரைஸ் தி லார்ட் சொல்கிறோம், ஹல்லேலூயா சொல்கிறோம், பிரதர் பாடினாரு, துதிங்கன்னாரு, கையை தூக்குங்கன்னாரு. நிறைய பேருடைய வாய் திறக்கவே இல்லை. பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், சில பேர் கையெல்லாம் தட்டினாங்க, ஆனால் வாய் மூடிருச்சு. கர்த்தருக்கு காத்திருந்து பண்ணாரா இல்லையா? அவர் காத்திருந்தா என்ன காத்திருக்காரு? நான் கை தட்டணும். கை தட்டுறது ரெண்டாவது. முதல்ல எதை திறக்கணும்? வாய் திறந்து பாடணும். பாருங்க, ஆங்கள் எங்கள் வாய்மொழியாம் கனிகளை அப்படின்னா என்ன வார்த்தை? ஆண்டவர் இங்கே என்ன கேட்குறாரு? பூசையில் சாமியார் பாடுறார், ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. பாடும்போது நம்ம வேதனையாக இருக்குது. ஏன்னா நீங்களாம் இங்கே பூசை வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடுப்பாக இருக்கு, மயக்கத்துக்கு அடிச்சிடுவீங்க. அவ்வளோ நடக்கும். நாங்கள் எல்லாத்தையும் பொறுமையாக பொறுத்துக்கிட்டு கோயிலுக்கு பீடத்துக்கு முன்னாடி நின்று பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்குள்ளே அவ்வளோ இடம் கிடக்கும். வேதனையாக இருக்கும். கோயிலில் பெருசாக கோடிக்கணக்கில் கோயிலை கட்டிவிட்டு எல்லாம் வெளியில் நிற்பாங்க. ஏன்டா அப்படி நிற்கிறீங்க? இதை பாரு, நான் எங்கே நின்னா உனக்கு என்ன? நீ வாயை மூடிட்டு பூசவை.
பிள்ளைங்களுக்கு புரியலையேங்கிற கவலை தான் எங்களுக்கு. பிரைஸ் எல்லாம். நீங்கள் மணமகன் எங்கே நிற்கணும்? ஒரு கல்யாணத்தில் மணமகன் எங்கே நிற்கணும்? முன்னாடியா? மணமேடையில் மணமகள் பக்கத்தில் நிற்கணும். அவன் போய் நான் வெளில நின்றுக்கிறேன் அப்படின்னு விட்டுருவீங்களா? பிரைஸ் தி லார்ட். இப்போ குருவானவர் நான் இங்கே நிற்கணும். நான் வீட்டில் இருந்து ரூமில் இருந்துக்கிட்டு ஸ்க்ரீனில் பூச வைக்கிறேன், நீங்கள் எல்லாம் ஸ்க்ரீனில் பார்த்தேன், நான் ரூமில் இருந்து உட்காந்துக்கிட்டு அப்படியே அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து அப்படின்னா நீங்கள் என்ன செய்வீங்க? விட்டுருவீங்களா? எங்கேருந்தோ அவர் சாமியார் தானே, எங்கேருந்தோ பூச வச்சா நமக்கு என்ன, பூச வைக்கிறாரா இல்லையா அப்படி சொல்லுவீங்களா? என்ன நடக்கும்? அப்படி சாமியார் ஏதாவது செய்தால் என்ன நடக்கும்? நீ செஞ்சு பாரு, அதுக்கப்புறம் நாங்கள் காட்டுறோம். அப்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திட்டம் இருக்குதுங்களா, ஒரு கட்டளை இருக்குது இல்லையா? அப்போது நாம் எல்லாருமே கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாக வந்திருக்கிறோம். நாளைக்கு அதெல்லாம் பற்றி பேசுவோம். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, ஒவ்வொரு பூசையிலையும் திருப்பலியிலையும் இந்த ஜெப நேரத்துலையும் வாய்மொழியாம் கனிகளை நம்ம கொடுக்கணும் ஆண்டவருக்கு. துதி கன மகிமை. பாருங்கள் ஆண்டவர் அடுத்தது பாருங்கள், ஞானம் நிறைந்தவன் எவனோ. இன்றைக்கி சிலுவை பாதைக்காக நிறைய பேர் வந்திருப்பீங்க, அதனால தான் இதெல்லாம் நான் பேசுகிறேன். ஞானம் நிறைந்தவன் எவனோ. நிறைய நேரம் நினச்சிட்டு இருக்கிறோம் சிலுவை பாதை பார்த்துட்டோம்னா. இல்லை, சிலுவை பாதை முக்கியம் இல்லைங்க. கம்பேரிட்டிவ்லி நான் சொல்கிறேன். சிலுவை பாதைன்னு நான் சிலுவை பாதையை குறைச்சி சொல்கிறேன்னு நினச்சி அங்கே போய் சிலுவை பாதையே வேணான்ட்டான் கட்டையில் போகிறவன் இப்படி திட்டியிருப்பாங்க. அப்படி திட்டினவங்களாம் சேர்ந்து சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். வர்றா இருக்காங்க. திருப்பலிக்கு நான் இணையாக சொல்கிறேன். திருப்பலி நற்கருணை, அபிஷேகம், ஆசீர்வாதம், இறைவார்த்தை, இதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியமானது. எல்லாமே ஆண்டவர் அருளக்கூடிய அனைத்து படைக்கலன்களையும் அணிந்து கொள்ளுங்கள். அதில் ஒன்று தான் இது. இதை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் போயிடக்கூடாது. இறைவார்த்தை அதை விட முக்கியமானது. அதான் பேசுது பாருங்க, ஞானம் நிறைந்தவன் எவனோ அவன் இவற்றை உணர்ந்து கொள்ளட்டும். உங்ககிட்ட ஞானம் இருந்தால் உங்களுக்கு புரியும். பகுத்தறிவு உள்ளவன் எவனோ அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பகுத்தறிவு. எத்தனாவது அறிவு உங்களுக்கு? பகுத்தறிவு 6வது அறிவு. உலகம் அப்படி தான் சொல்லி கொடுத்துச்சு குட்டி பிள்ளைகளுக்கு. நான் இன்றைக்கி சொல்லிக் கொடுக்க போகிறேன். பைபிளில் வேறு ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறார். 6வது அறிவு பகுத்தறிவுன்னு உலகம் சொல்லி கொடுத்துச்சு. இன்றைக்கி குண்டு போடுறாங்களே, அவங்களுக்கு 6 அறிவு இருக்கா இல்லையா? என்ன தலைவர்களுக்கு 6 அறிவு இருக்கா இல்லையா? இங்கே குண்டு போட்டால் குழந்தைங்க, ஸ்கூல் மேலே குண்டு போட்டால் குழந்தைங்க செத்துருன்னு தெரியுமா தெரியாதா? ஏன் இப்போ இந்த 6 அறிவு வேலை செய்யலை? சீராக்கி ஞான நூல் சொல்லுது, 5 அறிவை பயன்படுத்தும் உரிமையை அவர்களுக்கு அளித்தார். 5 அறிவு. ஆடு மாடுக்கு 5 அறிவு இருக்கா? நாய் பன்னிக்கெல்லாம் 5 அறிவு இருக்கா? நமக்கு 5 அறிவு இருக்கா? இல்லையாமா. 5 இல்லாமல் எப்படி 6 வரும்? 5 இருக்கு. இந்த 5 அறிவில் தான் நம்ம எல்லாருமே நின்றுடுறோம். 5 அறிவில் நம்ம நின்றுடுறோம். பொருளை சேர்க்கறது, பணத்தை சேர்க்கறது, உலகத்தில் ஓடுறது, இந்த உடம்புக்காக. இந்த நாய் ரோட்டில் போகிறது எப்படி பார்த்தீங்கன்னா, இந்த உடம்பை காப்பாற்றிக்கிறதுக்காக பயந்து ஓடும் பார்த்தீங்களா பஸ் வரும்போது? அதே மாதிரி தான் நம்மளும் சொத்து சேர்க்கறது, பணத்தை சேர்க்கறது எல்லாமே 5 அறிவின் அடையாளம். நமக்கு வேணும், நமக்கு வேணும், நமக்கு வேணும். பாருங்கள், அது உடலினுடைய அடையாளம், இச்சையின் அடையாளம். 6வது அறிவு, நல்லது எது கெட்டது எதுன்னு உன்னால் புரிஞ்சிக்க முடியும், ஆனால் முடிவு எடுக்க முடியாது. முடிவு எப்படி எடுப்போம்? சாதகமாக எடுப்போம். எனக்கு இது வேணும், அதனால் அவன் செத்தாலும் பரவாயில்ல, அது தீமை தெரிஞ்சு தான் எடுக்கிறேன், ஏன்னா எனக்கு அது வேணும். சுயநலம் இந்த இடத்துல வந்து அந்த பகுத்தறிவை மூடிடும். அதனால் உலகம் கற்றுக் கொடுத்துருக்கிற பகுத்தறிவு என்பது உலகத்தின்படி சரியாக இருக்கலாம், ஆனால் விவிலியத்தின்படி தப்பு. சீராக்கின் ஞான நூல் 17:5 சொல்லுகிறது, ஆண்டவர் 7ஆவதாக அவரது அறிவுத்திறனை, இந்த 6 அறிவையும் பகுத்தறியும் அறிவை 7வது அறிவு கொடையாக கொடுத்தார் அப்படின்னு எழுதியிருக்குது. பிரைஸ் தி லார்ட். 6வது அறிவையும் பகுத்தறியக்கூடிய அறிவு 7வது அறிவை கொடையாக கொடுத்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ 7ஆம் அறிவு தான் பகுத்தறிவினுடைய ஆற்றல். அந்த 7ஆம் அறிவு தான் ஆண்டவர் அருளுகிற அபிஷேக அறிவு. இந்த அறிவு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த உலகத்தில் ஆண்டவருடைய சாட்சியாய் நின்று ஜெயிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த 6 அறிவை வச்சுக்கிட்டு ஓடுறவங்க எல்லாம் சுயநலத்தினுடைய அடையாளமாக நிற்பாங்க. அவங்களுடைய தேவையை நிவர்த்தி பண்ண பார்ப்பாங்க.
ஆனால் இந்த 7வது அறிவை கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஆவியின் அபிஷேக அறிவை கொண்டிருக்கிற பிள்ளைகள் தான் வெற்றி அடைவாங்க. அதனால தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, ஞானம் நிறைந்தவன் எவனோ, பகுத்தறிவு உள்ளவன் எவனோ அவன் இவற்றை அறிந்து கொள்ளட்டும். அதனால தான் இந்த பாடுகள், சிலுவை, இதெல்லாம் உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு புரியாதுங்க. ஏன் இது நடக்குது? கிறிஸ்தவனாக இருக்கிற கத்தோலிக்கர்களுக்கு கூட இது புரியறதில்ல, பிள்ளைகளுக்கு புரியறதில்ல. ஏன் இப்படி கஷ்டம், ஏன் எனக்கு இதுதானா? இப்போ நிறைய பேருடைய ஜெபமெல்லாம் எப்படி மாறிடுச்சுன்னா சுயநலமாக மாறிடுச்சு. ஆண்டவரே இது எடுத்துரு, எனக்கு துன்பமே வேண்டாம், காலையில் எந்திரிச்சோன்னா எனக்கு எல்லாமே நீட்டாக நடக்கணும், துன்பம் எனக்கு வேண்டாம். இந்த ஜெபமே ஞானமற்ற ஒரு ஜெபமாக மாறி போயிருக்கிறது. ஆகவே இந்த அருமையான நேரத்தில் அன்பு பிள்ளைகளே, எதிர் கிறிஸ்துவின் மனநிலையை குறித்து நம்ம பார்க்குறோம். எதிர் கிறிஸ்து யார்? அந்த கிறிஸ்துன்னு சொல்கிறோம். நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அந்த கிறிஸ்து எங்கேயோ இருப்பான் போல இருக்குது, 666 போட்டுக்கிட்டு வரான், யூடியூப்லலாம் பேசுகிறாங்க, அங்கே இதில் தான் இஸ்ரேலேருந்து அந்த கிறிஸ்து இருக்கிறான், அப்படி இப்படியெல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது பாருங்கள், 1 யோவான் 4:3, இயேசுவை ஏற்று அறிக்கையிட மறுக்கும் தூண்டுதல் எதுவும் கடவுளிடமிருந்து வருவது அல்ல. இயேசுவை ஏற்று அறிக்கையிட மறுக்கும் தூண்டுதல். இயேசுவை ஏற்று அறிக்கையிடுதுன்னா என்ன? ஆண்டவருக்காக இப்படி தான் இந்த சிலுவை பாதையில் பார்த்தீங்களா, துன்பத்தை தாங்கி வாழ்வது, துன்பத்தை ஏற்றுக்கொள்வது, ஆண்டவருக்கு சாட்சியாய் நிற்பது. நாம் இதில் இழந்து போவோம். இந்த மாதிரியான அந்த ஏற்று அறிக்கையிட மறுக்கிற தூண்டுதல் எனக்கு வேண்டாம், அப்படிப்பட்ட கஷ்டம் எனக்கு வேண்டாம், நான் கோயிலுக்கு போவேன், பேசாமல் வந்துடுவேன், நற்கருணை உட்கொண்டுட்டு நான் வந்துடுவேன், எனக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் ஜெபிச்சா உங்கள் ஜெபத்தினுடைய அடையாளம் இங்கே தான் இருக்குது. இயேசுவை ஏற்று அறிக்கையிட மறுக்கிறீங்க. ஏன்னா துன்பம் வந்துடும், வேண்டாம், அதனால் நான் ஏற்று அறிக்கையிட எனக்கு விருப்பம் இல்லை, நான் பக்தியோடு போவேன், பரவசத்தோடு போவேன், ஓரமாக உட்காருவேன், வந்துடுவேன். இந்த காரியம் கடவுளுக்கு உகந்ததல்ல. பாருங்கள், இதுவே எதிர் கிறிஸ்துவிடமிருந்து வரும் தூண்டுதல். இது ஆண்டவரிடமிருந்து வர தூண்டுதல் இல்லை, எதிர் கிறிஸ்துவிடமிருந்து வரும் தூண்டுதல். சில பேர் வந்து சொல்லுவாங்க, நான் பாவத்தெல்லாம் விட்டுட்டேன் சாமி, ஆனால் பாருங்கள் என் குடும்பத்தில் இந்த கஷ்டம் மட்டும். ஆமாம், நீ பரிசுத்தமாக வாழ்கிறீன்னா உன்கிட்ட கடவுள் துன்பத்தை கொடுப்பார். அவிலா தெரசம்மாள் ஒரு முறை வாகனத்தில், வண்டியில், மாட்டு வண்டியில் போகிறாங்க பணி செய்வதற்காக. அப்போ கீழே விழுந்துட்டாங்க, குடை சாஞ்சிருச்சு, அந்த இது அச்சு முறிஞ்சு வண்டி கீழே விழுந்து மேலெல்லாம் அடிபட்டு அவங்க அந்த நேரத்துலையும் ஆண்டவரை புகழ்ந்துக்கிட்டே இந்த ரத்தத்தெல்லாம் தொடச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, மேலே காயங்களெல்லாம். அப்போது 1 மணி நேரம் கழித்து ஆண்டவர் அப்படியே சிரிச்சுக்கிட்டே வந்தாராம். ஆண்டவரே, உங்கள் பணிக்காக தானே நான் போகிறேன், இப்படி எங்களை நீங்கள் இப்படி கீழே தள்ளி விட்டுட்டீங்களே, நாங்கள் இப்படி காயப்பட்டு கிடக்கிறோமே, எங்களை நீங்கள் காப்பாற்றிருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்கும்போது சொன்னாராம். ஆண்டவர் சொல்கிறார், நீ அந்த துன்பத்தில் கூட எங்களை நினச்சி பார்க்குற பற்றியா, என்னையை நினச்சி பார்க்குற பற்றியா, என்னுடைய அன்பர்கள் இப்படி தான் இருக்கணும்னு நான் விரும்புகிறேன், துன்ப நேரத்தில், அந்த துன்ப நேரத்தில் கூட கடவுளை நினைக்கணும்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி, அதனால தான் நான் துன்பத்தை அனுமதிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு அந்த அம்மா அவிலா தெரசம்மா சொன்னாங்களாம், அதனால தான் உங்களுக்கு ஆடியன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க அப்படின்னு. நமக்கு தான் துன்பமே வேண்டாம் வேண்டாம்னு தானே நம்ம நினைக்கிறோம். பாருங்கள், இந்த தூண்டுதல் எதிர் கிறிஸ்துவின் தூண்டுதல், வேண்டாம் அப்படின்றது. பாருங்களேன், இந்த எதிர் கிறிஸ்து வருவதாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்க, இங்கே அங்கே வரப்போகிறான், இங்கே வரப்போகிறான், இல்லை, இதோ இப்போதே அவன் உலகில் இருக்கிறான். 1 யோவான் 4:3 சொல்லுது, இப்போதே உலகில் இருக்கிறான். எங்கே இருக்கிறான்? உங்கள் மத்தியில் இருக்கிறான். பாருங்கள், நிறைய இடத்துல 2 யோவான் 1:7 அவர் சொல்கிறார், ஏமாற்றுவோர் பலர் உலகில் தோன்றியுள்ளனர், உனக்கு கஷ்டமே இருக்காது, இந்த சபைக்கு வா, எல்லாத்தையும் நான் எடுத்துருவேன். இயேசு கிறிஸ்து மனிதராக வந்தவர். மனிதராக வந்தவர்னா என்ன அடையாளம்? துன்புறும் பணியாளனாக நின்றார். இதுதான் சிலுவை பாதை. இயேசுவை இந்த சிலுவை பாதையில் நீங்கள் கடவுளாக பார்க்கல, மனுஷனாக பார்க்குறீங்க. முழுவதுமாக மனிதனாக நின்று கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்து மனிதராக வந்தவர் என்னும் உண்மையை இவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. இவர்களே ஏமாற்றுவோர் எதிர் கிறிஸ்துக்கள். இந்த அடையாளங்கள் எங்கெல்லாம் மறைக்கப்படுகிறதோ, மறுக்கப்படுகிறதோ, அதுதான் எதிர் கிறிஸ்துவினுடைய அடையாளம். அது உங்ககிட்ட இருந்தால் உங்களுக்குள்ள எதிர் கிறிஸ்து வேலை செய்கிறான்னு அர்த்தம். அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு, நீர் எதிர் சாட்சியாய் நில்லு, உலகத்தினுடைய சாட்சியாக அல்ல, எதிர் சாட்சியாய் நில்லு, ஆண்டவருடைய சாட்சியாய் நில்லு. அதுக்கு தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை இந்த தவக்காலத்தில் அழைக்கிறார். 3 விதமான அழைப்பு: மனமாற்றம், சுய பரிசோதனை, இறைவனோடு உங்களுடைய உறவை புதுப்பித்துக் கொள்ளுதல். நம்ம பயணித்து கொண்டு தான் இருக்கிறோம், பயணம் போய்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அது உண்மையான பயணமா, அதை சோதித்து அறிவது தான் இந்த காலத்தினுடைய சிறப்பான நிலை. அன்புக்குரியவர்களே, அதுக்கு தான் இந்த 2 கொரிந்தியர் 7:10 இருக்கிற வசனம் இன்றைக்கி நமக்கு கொடுத்துருக்குறோம். அதுதான் மீட்பு தரும் மனமாற்றத்தை நோக்கி அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்குறோம். இது எங்கேருந்து கொடுத்துருக்குறோம்? 2 கொரிந்தியர் 7:10 என்ன சொல்லுது பாருங்கள்.
கடவுளுக்கு ஏற்புடைய முறையில் தாங்கிக் கொள்ளப்படும் மன வருத்தம். இப்போ நான் பாவத்தை பற்றி பேச போகிறேன். ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி மட்டும்தான் வந்திருப்பாங்க. அவங்களுக்காகவே நான் இந்த டாப்பிக்கை இன்றைக்கி மாற்றிருக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி அவங்கள விட்டால் போயிடுவாங்க. அவங்களுக்கு என்னென்னா இப்படி வந்து எதையாவது ஒரு நின்றுட்டு பார்த்துட்டு போயிட்டா போதும்னு நினைக்கிறீங்க. தயவு செய்து அந்த பயணங்கள் வெற்று பயணங்களாக மாறிடும். நாங்கள் சொல்கிறோம் பாருங்கள், நீங்கள் எதிர் கிறிஸ்துவின் பயணத்தில் இருக்கிறீங்க, அந்த கிறிஸ்துவினுடைய அடையாளமாக பயணித்து கொண்டு இருக்கிறீங்க. நீங்கள் ஏதோ வந்துட்டு இப்படி நம்ம அடையாளத்தை பார்த்துட்டு ஏதாவது ஒரு பக்தி முயற்சி செய்துட்டு போயிட்டோம் அப்படின்னா இல்லை, அது நிறைவடைய முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை நீங்கள் சரியாய் புரிந்து கொள்ளுங்கள். பாருங்கள், கடவுளுக்கு ஏற்புடைய முறையில் தாங்கிக் கொள்ளப்படும் மன வருத்தம். பாவத்தை நம்ம களையணும். பலர் பாவத்தை அறிக்கை செய்யாமல் பல வருடங்கள் உள்ளக்குள்ளே வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. பாவத்தை நீங்கள் என்ன செய்யணும்? அறிக்கை செய்யணும். அறிக்கை செய்யணுன்னா எப்படி? அதுக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் வெறும் பாவத்தை போய் கோயிலில் உட்காந்து ஆண்டவரே நான் இப்படி பாவம் பண்ணிவிட்டு ஆண்டவரே அப்படின்னு அழுதுனீங்கன்னா அந்த பாவம் மன்னிக்கப்படாது. நீங்கள் போய் பக்கத்தில் இன்னொருத்திட்ட சொல்லி என் வீட்டில் இப்படி ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, என்னுடைய தவறால் தான் அப்படி நடந்துச்சு, நீங்கள் 10 பேர்த்துக்கிட்ட சொல்லி அழலாம். ஆனால் ஒன்றும் நடக்காது. நீங்கள் பாட்டிலை திறந்து குடிக்கலாம், என்னால் தான் இந்த குடும்பம் அப்படி நாசமாக போச்சு, என்னால் தான் அவருடைய வாழ்க்கை. நீங்கள் உங்கள் பாவத்துக்காக மனம் வருந்தி பாட்டிலை திறந்தாலும் அது நிறைவடையாது. பாருங்கள், நீங்கள் டிவி பார்த்து அல்லது வெறுமையை வேறு ஏதாவது கொண்டு நீங்கள் மாற்றலாம்னு நினைப்பீங்க, அது மாறாது. அதுக்கு தான் சொல்கிறோம், கடவுளுக்கு ஏற்புடைய முறையில் தாங்கிக் கொள்ளப்படும் மன வருத்தம். ஒரே ஒரு காரியம்தான் திருச்சபை நமக்கு கொடுத்துருக்குது. உங்கள் மன வருத்தத்தை நீங்கள் தெரிவிக்கணும்னா நேராக போய் பாவ அறிக்கை செய்யணும், ஒப்புரவு அருட்சாதனம் செய்யணும். இன்றைக்கி ஒப்புரவு அருட்சாதனத்தினுடைய நிலை கீழே போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் கீழே போகுது? அது நம்மளால் தான். குருக்கள் உட்கார்றதில்லைன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. இந்த கமிட்டியாளர்கள் இருக்கிறீங்க, நீங்கள் குருவானவரிடத்தில் பேசி மாதத்துக்கு ஒரு முறை அரேஞ்ச் பண்ணலாம். எவ்வளவோ காரியத்தை நீங்கள் செய்கிறீங்க. குருவானவர்கள் செய்ய மாட்டேன்னு சொல்லவே மாட்டாங்க. அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஆட்கள் வரதில்லை, அதுதான் எங்களுடைய பிரச்சனை. அப்போ நீங்கள் இந்த உண்மையை உணராமல் இருக்கிறது தான் காரணம். பாருங்கள், கடவுளுக்கு ஏற்புடைய முறையில் தாங்கிக் கொள்ளப்படும் மன வருத்தம் மீட்பு தரும் மனமாற்றத்தை விளைவிக்கிறது. மீட்புனா என்ன? செத்த உடனேயும் ஆத்மா வெளியில் போனால் மோட்சத்துக்கு போகும். செத்த உடனேயும் ஆன்மா உடம்பிலிருந்து வெளியில் போய் ஆண்டவர்கிட்ட போனால் அதுக்கு பேர் மீட்பு. பிசாசுக்கிட்ட போச்சுன்னா அதுக்கு பேர் சாவு. அப்போ இந்த மனமாற்றம், நீங்கள் போய் பாவ அறிக்கை செய்து உங்களை கழுவிக்கொள்ளுகிற மன வருத்தத்தை வெளிப்படுத்துகிற இந்த ஒரு மன வருத்தம், கடவுளுக்கு ஏற்புடைய முறையில் நீங்கள் வெளிப்படுத்தும் இந்த மன வருத்தம் உங்களுக்கு மீட்பு என்கிற அபிஷேகத்தை கொடுக்கும். அதில் வருத்தப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இதில் போய் நான் எப்படி சொல்கிறது? நீ வருத்தப்பட தேவையே இல்லை, உன் பாவத்தை எல்லாம் சொல்லு. அது கடவுள் உருவாக்கி கொடுத்த அருட்சாதனம், குருவானவர் உருவாக்கி கொண்டது அல்ல. எங்களுக்கும் கஷ்டமாக தான் இருக்குது கன்ஃபெஷனில் உட்கார்றதுக்கு. அதனால தான் குருக்கள் அங்கே உட்கார்றதே இல்லை. நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க நம்ம குறையெல்லாம் கேட்குறத ஜாலியாக இருக்கும். இல்லவே இல்லை. அப்படி ஜாலியாக இருந்தால் எல்லா சாமியாரும் அங்கே தான் உட்கார்ந்துருப்பாங்க. சாமியாருங்க அங்கே உட்கார்றதில்லை. அது ஒரு குறையாக மாறி இருக்கிறது. காரணம், அது ஒரு கஷ்டமான காரியம், குருக்களுக்கும் அது கடினமான காரியம். அதனால தான் பாருங்கள், அதில் வருத்தப்படுவதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் உலக போக்கிலான மன வருத்தம் சாவை விளைவிக்கும். பார்த்தீங்களா? இப்போ நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, நெஞ்சில் அடிச்சுக்கிட்டே அழுதுகிட்டு இருக்கிறது, புலம்புறது, இங்கே போய் சொல்கிறது, தண்ணி அடிக்கிறது, டிவியை திறந்து வச்சுட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறது, செல்ஃபோனை நோண்டுறது, எதுலையாவது நம்ம மனசு நிறைவடைஞ்சால் போதும்னு நினைக்கிறது. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், அப்படிப்பட்ட மன வருத்தம் சாவை விளைவிக்கும். அப்போ ஆண்டவர் கொடுக்குற அடையாளத்தை நீங்கள் கண்டுகொள்ள வேணும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அறிக்கையிட வெட்கப்படாது. எத்தனை இடத்துல சொல்லியிருக்கு. இன்றைக்கி நிறைய பேர் இந்த இடத்துல இருப்பீங்க, எங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். பல ஆண்டுகளாக பாவறிக்கை செய்யாமல் இருக்கிறீங்க. வருடத்திற்கு ஒரு முறையாவது என்பது ஒரு சாய்ஸ் தான் திருச்சபை கொடுக்குறது. அதனால் வருஷத்துக்கு ஒரு தடவை செஞ்சால் போதும் இல்லை, வருடத்துக்கு ஒரு முறையாவது செய்யுங்கன்னு சொல்லி அட்வைஸ். நீங்கள் மாதம் மாதம் செய்யலாம், 3 மாதத்துக்கு ஒரு முறை, 6 மாதத்துக்கு நீங்கள் செய்தாக வேண்டும். ஏனென்றால் பாவத்தோடு ஒருவர் பயணித்தால் அந்த அவமானம் வேதனைக்குரியதாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் காலில் ஒரு அசிங்கம் ஒட்டிக்கிச்சு, நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க, பட்டு புடவை கட்டியிருக்கிறீங்க, உங்கள் காலில் செருப்பில் ஏதோ ரோட்டில் அசிங்கத்தை மிதிச்சிட்டிங்க, உடனே என்ன பண்ணுவீங்க? இல்லை, போய் ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு வீட்டில் போய் கழுவிக்கிறேன் அப்படின்னு அப்படியே போவீங்களா? உடனே என்ன செய்வீங்க? உடனே புடவையை தூக்கிட்டு அப்படியே நொண்டி போய் அடுத்தவங்க வீட்டு திண்ணையில் போய் தேய்ச்சிட்டு போவீங்க. எங்கேயாவது பக்கத்தில் வண்டி ஏதாவது இருந்தால் அதில் போய் தேய்க்கிறது.
இந்த நாத்தை நம்மளை விட்டு எங்கே போனால் என்ன, காலில் அது செருப்பில் ஓட்டின அசிங்கத்தையே நீ உடனே களைய முற்படுகிறாயே, இதயத்தில் ஓட்டிய வேதனையை எப்படி நீ தாங்கி கொண்டு போகிறீங்க? வழியே இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல, ஆண்டவர் தான் இவ்வளோ பெரிய வழியை உனக்கு திறந்து வைத்திருக்கிறாரு. ஏன் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் இந்த அருட்சாதனம்? நாளைக்கு பேசுவேன், நாளைக்கு சொல்கிறோம், நீங்கள் வந்து கேளுங்க. என்ன பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லிருக்கு, இதை நீங்கள் அறிக்கை செய்யணும் பிள்ளைகளே. உன் பாவங்களை அறிக்கையிட வெட்கப்படாதே, சீராக்கின் ஞான நூல் 4:26. வேகமாக சொல்கிறேன், நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். எத்தனை இடத்துல எழுதியிருக்கு பாருங்கள். ஆண்டவர் ஏதோ ஒரு இடத்துல போன போக்கில் சொல்லிட்டு போகல. ஆண்டவர் எத்தனை இடத்துல பேசுகிறார், உன் பாவங்களை அறிக்கையிட வெட்கப்படாதே. அறிக்கைன்னா ஒருத்தர் இன்னொருத்தர் சொல்லணும். இன்றைக்கி நிறைய சபைகள் வந்துட்டதுனால அவங்க என்ன சொல்லி கொடுக்குறா, நேராக சொல்லு. ஏன் மனுஷன்ட்ட போய் சொல்கிற பாவத்தை? நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லி பாருங்கள், நேராக சொல்லுங்கள், உங்களுக்கு வலிக்கவே வலிக்காது. சொல்லி பாருங்கள், வலிக்குமா? ஆண்டவரே விபச்சாரம் செஞ்சிட்டேன், ஆண்டவரே நான் அடுத்தவன் பொருளை திருடிட்டேன், எங்கள் அம்மா வச்சிருந்த 5 பவுன் மகளை நானே எடுத்துட்டேன். நல்லா இருக்குமா? இப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா வலிக்குமா? வலிக்கவே வலிக்காது. இதையே போய் சாமியார்கிட்ட சொல்லணும், எப்படி இருக்கும்? அப்போ தான் மனசு தேடுது, யார்கிட்ட சொல்லலாம் நல்லாயிருக்கும், எந்த சாமியார் நல்லா இருக்கிறாரு, இவர் ஐயோ இவர் ஒரு மாதிரி மூஞ்சை பார்த்து பேசுகிறாரு, ஐயோ பங்கு சாமியார் வேணாம், ஐயோ ஆள்பட்டு சாமியார், ஐயோ இந்த ஆள் வேணாம், பப்ளிக்கில் சொல்லி விட்ருவோம். இப்படியே தேடுதே, கண் தேடுதே. ஏன் தேடுது? அப்போ நீங்கள் உண்மையாக அந்த அறிக்கை செய்ய போகும்போது மனசு குத்துதில்லை. சில பேருக்கு உண்மையாக செய்யும் போது குத்தம், நிறைய பேருக்கு குத்துறதில்ல. போனோடனே என்ன செய்கிறது, உடனே சாமி நான் பாவம் செஞ்சிருப்பேன் சாமி, ஏதாவது மன்னிச்சு விட்டுரு சாமி. பாவத்தையே சொல்கிறதில்ல, பிசாசு வாயை இழுத்து மூடிடுவான். நிறைய பேருக்கு உள்ளே வரும்போதே அவங்க என்ன செய்வாங்க, நியாயப்படுத்துவாங்க. 1975 இந்த மனுஷனை நான் கட்டினதுலேருந்து சாமி என் வாழ்க்கையில் என்ன கஷ்டத்தில் நான் சொல்கிறது. ஒரே அழுகையும் அங்கலாய்ப்புமாக தான் இருக்கும், பாவமே வெளியில் வராது. மாடு வாங்கினேன், மட்டையம் வாங்கினேன், பாலை கறந்தேன், அதை வாங்கிட்டேன். இப்போ பாவத்தை சொல்லுமா, என்ன இப்படியெல்லாம் நடக்கும்போது 2 பிள்ளார்த்ததாக பேசியிருப்பேன். அது இப்படி சொல்லிட்டு போயிருக்கலாமே நீன்னு. சில பேர் அது ரொம்ப டெக்னிக்காக வச்சுக்கிறது, புடவையை போட்டு மூடிக்குவாங்க வாயை. ஆண்டவர் நான் சொல்லுவேன், ஆவியானவர் இந்த மொழி என்ன மொழின்னே தெரியலப்பா, என்னைய மன்னிச்சு விட்டுருப்பா. புரிஞ்சிச்சுன்னா மன்னிச்சு விடுங்க, இல்லைன்னா கூப்பிட்டு என்னன்னு விசாரிங்க ஆண்டவரை நேராக அப்படின்ட்டு. யாரையும் ஏமாற்ற போகிறோம் நம்ம? சொல்லுங்கள் பாப்பா, யாரை நம்ம ஏமாத்துறோம்? நம்மளையே நம்ம ஏமாற்றிக்கிறோம். கடவுள் எவ்வளோ பெரிய நல்லவர். அந்த நேரத்தில் நீங்கள் ரத்தம் சிந்துறீங்க, பாவத்தை அறிக்கை செய்யும் போது ரத்தம் சிந்துறீங்க. ஆண்டவருடைய சிலுவை பாடுகளினுடைய அடையாளம் அந்த இடத்துல நடக்குது. பாருங்கள், திருப்பாடல் 32:3 சொல்லுது, என் பாவத்தை அறிக்கையிடாதவரை நாள் முழுவதும் நான் கதறி அழுததால் என் எலும்புகள் கலன்று போயின. நோய், நோக்காடு, வேதனை எல்லாம் வந்துருச்சு, நோயினுடைய வேதனை. தானியேல் 9:4 ஆண்டவர் என் கடவுள் என் பாவங்களை அறிக்கையிட்டு நான் மன்றாடியது என் ஆண்டவர் முன். இந்த எத்தனை இடத்துல இந்த வார்த்தை வந்துகிட்டே இருக்கு பாருங்கள். 1 யோவான் 1:9 பாவம் நம்மிடம் இல்லை என்போம் என்றால் நம்மையே ஏமாற்றிக் கொள்வோம், மாறாக நாம் பாவங்களை ஒப்புக்கொள்வோம் என்றால் நாம் கடவுள் பாவங்களை மன்னித்து குற்றம் அனைத்திலிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்துவார். பார்த்தீங்களா? பாவம் செய்யவில்லை என்றால் அவரை பொய்யராக்குவோம். நீதிமொழிகள் 28:13 தம் குற்றப்பழிகளை மூடி மறைப்பவரின் வாழ்க்கை வளம் பெறாது. நீங்கள் மூடி வச்சுருந்தீங்கன்னா உங்கள் வீடு கஷ்டத்தில் இருக்கும், நாத்தத்தில் இருக்கும், அவ்வளோதான். வீட்டில் 5 பேர் இருக்கிறீங்க, 6 பேர் இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் பஸ்ஸில் ஏறுறீங்க, ஏதோ ஒருத்தர் அசிங்கத்தை மிதிச்சுட்டு ஒரு ஏசி பஸ்ஸில் ஏறிட்டா யாருக்கு நாரும்? அந்த நான் மிதிச்சுட்டு வந்தவருக்கு மட்டும் நாருமா? குடும்பத்துக்கு அந்த பஸ்ஸில் இருக்க எல்லாத்துக்குமே நாருமா? எல்லாருக்குமே நாரும். எல்லாருமே பார்ப்பாங்க யார் அவன் அப்படின்னு. வீட்லேயும் அப்படி தான், சபைகள்லேயும் அப்படி தான். அதனால தான் சொல்கிறோம், உங்கள் வீட்டில் அதுக்கு தான் கூட்டிகிட்டு வாங்க, வீட்டுக்காரரை பிள்ளைகளை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்கிறோம், மனைவியை கூட்டிகிட்டு வாங்க. அப்போ இந்த இடத்துக்கு வந்து அவர்கள் குற்றத்தை உணரணும். முதல்ல அதை ஆண்டவர் செய்வார். அப்போ குற்றப்பழிகளை மூடி மறைப்பவருடைய வாழ்க்கை வளம் பெறாது. அந்த வீடே நாற்றம் எடுத்துக்கிட்டு இருக்கோம், போராடும். அதனால தான் சொல்கிறோம், பாவத்தை அறிக்கை செய். யாக்கோபு 5:16 ஒருவருக்கொருவர் பாவங்களை அறிக்கை செய்து கொள்ளுங்கள். திருத்தூதர் பணி 19:18 நம்பிக்கை கொண்டோர் பலரும் தாங்கள் செய்த பாவத்தவற்றை ஒப்புக்கொண்டு அறிக்கையிட்டனர். லூக்கா 15:21 ஊதாரி மைந்தன் வந்து அப்பா இடத்துல அறிக்கை செய்கிறான், அப்பா கடவுளுக்கு உமக்கெதிரா நான் பாவம் செய்துட்டேன். பாருங்கள், மத்தேயு 3:6 அவர்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் ஆற்றில் அவரிடம் திருமுழுக்கு பெற்று வந்தார்கள். எண்ணிக்கை நூல் 5வது அதிகாரம் 6-7 இறைவசனம் சொல்லுது,
மனிதர் ஆண்டவரை மீறி செய்யும் பாவங்களில் எதையும் ஒரு ஆணோ பெண்ணோ செய்து குற்றவாளியானால் அவர்கள் தாங்கள் செய்த பாவத்தை அறிக்கையிட வேண்டும். பார்த்தீங்களா? திருப்பாடல் 32:5, என் பாவத்தை விடம் அறிக்கையிட்டேன், என் தீச்செயலை நான் மறைத்ததில்லை, ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்வேன் என்று சொன்னேன். இதெல்லாம் செய்யும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்க, நீரும் என் நெறிக்கேட்டையும் பாவத்தையும் போக்கினீர். ஆண்டவர் இதைத்தான் செய்ய போகிறார். அதனால என் தேவ பிள்ளைகளை, இந்த கடவுளுடைய பாடுகளை புரிந்து கொள்ளணும், கடவுளுடைய திட்டத்தை புரிந்து கொள்ளணும். ஏன் கடவுள் என்னை ஒரு கிறிஸ்தவனாக தெரிந்தெடுத்தார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன சிறப்பு திட்டத்தை கடவுள் கொடுத்துருக்கிறாரு, இதை அறிந்து கொள்ளணும். அப்படின்னா நீங்கள் பரிசுத்தத்தில் வரணும். ஆண்டவர் அப்போ தான் பேசுகிறது உங்களுக்கு கேட்கும், ஆண்டவருடைய திட்டங்கள் உங்களுக்கு புரியும். இல்லாட்டினா என்ன நடக்கும், ஆண்டவர் போட்ட வழியை விட்டுட்டு நீங்கள் ஒரு வழியில் ஓடிக்கிட்டே இருப்பீங்க. அங்கே மோட்சம் வராது, அங்கே நரகத்துக்கான வழி தான் காத்திருக்கும். அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறாரு. இந்த ஆசீர்வாதமான வேளையில் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக பயணிக்க இந்த திருப்பலியில் நாம் இணைந்து மன்றாடுவோம். ஆண்டவர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் இந்த தவ நாட்களில் சிறப்பாய் ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார், நீங்கள் சரியாக பயணித்தால். ஆகவே நான் சரியாக பயணிக்க வேண்டிய வழியை அறிந்து பாவத்தை அறிக்கை செய்து நம்மை முழுவதுமாய் விடுவித்து கொள்ள, இன்னும் ஆண்டவர் என்னெல்லாம் என்கிட்ட சொல்கிறாருங்கிறத தெரிந்து கொள்ளணும்னா நீங்கள் இந்த இறைவார்த்தை பயணத்தில் இணைந்து பயணிக்கணும், கேட்டு பயணிக்கணும். அப்பொழுது ஆண்டவருடைய காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இந்த சிறப்பு பயணத்தை மேற்கொள்ள தொடர்ந்து இந்த திருப்பலியில் இணைந்து மன்றாடுவோம். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது காணிக்கை பவனியான நேரம். உங்கள் காணிக்கைகளை நம்ம ஆண்டவருக்கு நம்ம செலுத்தக்கூடிய நேரம் இது. உங்கள் காணிக்கைகளை கையில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது ஒரு சிறிய ஜெபத்தை நாங்கள் இந்த காணிக்கைகளுக்காக ஜெபிக்க இருக்கிறோம். இந்த காணிக்கைகள் வெறும் பொருள் அல்ல, அது உங்களுடைய இரத்தத்தினுடைய காணிக்கை, உங்களுடைய தியாகத்தின் அடையாளம். ஆகவே தான் இது ஆசீர்வதிக்கப்படக்கூடிய ஆசீர்வாதமாக அமைகிறது. கண்களை நாம் மூடி கரங்களை நம்ம உயர்த்தி பிடிப்போம். நம்முடைய காணிக்கைகளை எடுத்து வைத்துக்கொள்வோம். உங்களுக்காக ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். அன்பின் பரமபிதாவே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகள் இந்த தவ நாட்களில் கொடுக்கிற சிறப்பு காணிக்கைகள், இந்த ஊழியங்களுக்காக அவர்கள் கொடுக்கிற சிறப்பு காணிக்கைகள், ஏழைகளுடைய கண்ணீர் துடைக்க அவர்கள் கொடுக்கிற சிறப்பு காணிக்கைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. சாரிபாத் பெண்ணினுடைய வீடு நிறைந்திருந்தது போல பிள்ளைகள் கொடுக்கிறவர்களுடைய வீடு எல்லா விதமான துன்பத்திலிருந்து விடுவிக்கப்பட்டதாக இருப்பதாக. பொருளாதார தடைகள் விலகுவதாக. தெய்வீக ஆவியானவருடைய ஆசீர்வாத கிருபை பிள்ளைகளை தாங்கி வழி நடத்துவதாக. இயேசுவினுடைய பரிசுத்தமான கரத்தில் பிள்ளைகளையும் அவர்களுடைய காணிக்கையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமம் இவர்களில் மகிமை அடைவதாக. ஆமென்.